Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசின் நேம் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். சோ ஒரு நேம் கீ செயின் வந்துட்டு எப்படி கண்டினியூஸா செய்யிறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கீ செயின்ஸ் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன். பட் அதுவே வந்துட்டு ஒரு கண்டினியூவா ஃபுல் நேமா வந்து நம்ம எப்படி கீ செயின் செய்யிறது, ஒரு கிறிஸ்டல்ல வந்துட்டு எப்படி கீ செயின் செய்யிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ரெசின் அண்ட் ஹார்னர் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாட்டி வந்துட்டு நான் கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாவே எடுத்துக்கிறேன் பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஃபுல் நேம் வந்துட்டு செய்ய போறோம். சோ கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே நமக்கு தேவைப்படும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 grams of resin எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து அதுல half ratioங்கறதுல 9 grams of hardner வந்துட்டு எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு 2:1 ratio. அதனால வந்துட்டு இந்த மாதிரி 18 grams resin அதுக்கு அப்புறம் வந்து 9 grams hardner எடுத்துட்டு நல்லா வந்துட்டு mix பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2:1 ratio and curing hoursமே வந்துட்டு 6 hours. சோ அதனால வந்துட்டு நம்ம mix பண்ற அந்த 5 to 10 minutesலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அது dry ஆக ஆரம்பிச்சிருது. சோ அதனால வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி 3:1 ratio வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 minutes நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து glitters இல்ல dry flowers எல்லாமே mix பண்ணுவேன். பட் இந்த 2:1 ratio வந்துட்டு சீக்கிரமா cure ஆயிடுறதால நம்மளால வந்துட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு glitters இல்ல ஏதாவது ஆட் பண்ணி நம்ம mix பண்ணோம் அப்படினா நம்ம அந்த mixture வந்துட்டு ரெடி பண்ணும்போதே வந்துட்டு அது வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுது. சோ வந்துட்டு அது நமக்கு யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். அதுக்காக 2:1 ratio யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த resin and hardener கண்டிப்பா ஊத்திட்ட உடனே அதிலே வந்துட்டு நம்ம mix பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நீங்க என்ன ஃபில் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ glitters or dried flowers or flakes என்ன ஃபில் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் 5 to 10 minutes வந்து நல்லா நம்ம mix பண்ணா வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். நான் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2:1 ratio வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த தப்பு பண்ணேன் because first 10 minutes mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்னோட dry flowers போட்டு mix பண்ணும்போது அது ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு அது சரி பண்ணனும்ன்றதுக்காக ஃபர்ஸ்டே வந்துட்டு glitters போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 5 minutes நல்லா mix பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த resinல வந்துட்டு glitters நல்லா வந்துட்டு mix ஆயிடுச்சு. இப்போ இத வந்துட்டு நம்ம moldல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி thumbnailலே பார்த்திருப்பீங்க. நம்ம செய்ய போற அந்த நேம் போர்டு வந்துட்டு for 5 letters. சோ எனக்கு வந்துட்டு அதுல 2 H தேவைப்படும். அதுல வந்துட்டு ஒரு H தான் இருக்கு இந்த மோல்டர்ன்றதால இன்னொரு H வந்து நான் லேட்டரா வந்துட்டு செஞ்சுக்கிட்டேன். சோ ஒரு லெட்டரா வந்துட்டு இப்போ வந்து நான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் H ஃபில் பண்ணிருந்தேன். ஃபுல்லா அந்த மோல்ட் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு U fill பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹுதா. சோ HUDH மொத்தம் 5 letters வந்து இருக்கு நமக்கு தேவை. சோ ஒரு லெட்டர் வந்துட்டு அதே ஆர்டர்ல ஃபில் பண்ணிட்டு வரேன். HU வந்துட்டு finish பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் வந்துட்டு Dலயுமே வந்துட்டு ஃபுல்லா ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சைட்ஸ்லயுமே வந்து அந்த ரெசின் போர் பண்ணனும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஏதாவது ஒரு கார்னர்ல வந்துட்டு வச்சிட்டு நீங்க அத வந்துட்டு ஊத்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா அதுவே வந்துட்டு அழகா அந்த மோல்ட் ஃபுல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அது வந்துட்டு பாக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகுறது பாக்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங்கா ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் HDUல வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு resin again 2:1 ratioல வந்து நல்லா mix பண்ணி எடுத்துர்க்கேன். mix பண்ணி எடுத்துட்டு Aல வந்துட்டு நான் ஃபில் பண்ணிருக்கேன். சோ இப்போ ஹுதால வந்துட்டு இன்னொரு H வந்துட்டு பேலன்ஸ். சோ இந்த இப்போ நான் ஊத்தி வச்சிருக்க resin எல்லாமே வந்துட்டு dry ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இன்னொரு H செய்ய முடியும். சோ அதுக்காக இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் எழுதி இருக்கேன். நான் செஞ்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க resinல வந்துட்டு L and V வந்துட்டு செய்ய போறேன். சோ இது வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கு. சோ அவங்க காம்பினேஷன் பேர் பாத்தீங்கன்னா L and Vல தான் இருக்கும். சோ அதனால அவங்க நேம்க்கு ஏத்த மாதிரி L and Vல ஒரு கீ செயின் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அதுக்காக வந்துட்டு பேலன்ஸ் இந்த ரெசின்ல வந்துட்டு L1 V1 இந்த மாதிரி வந்துட்டு ஊத்திட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு 6 hours வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணனும். சோ இது வந்து நான் நைட்ல செஞ்சு வச்சேன்னா வந்துட்டு மார்னிங் அதுவே ரெடி ஆயிடும். சோ 6 ஹவர்ஸ்க்கு மேலயே ஆகும். சோ நம்ம மார்னிங் எடுத்து இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்துட்டு நான் இத ட்ரை பண்ண வைக்க போறேன். மார்னிங் வந்துட்டு எப்படி ட்ரை ஆகிட்டு இருக்குன்றத பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஷைனிங்கா இருக்கிறது அந்த glitters எல்லாமே வந்துட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு லெட்டர்ஸா எடுத்து உங்ககிட்ட காட்றேன். உங்களுக்கே வந்துட்டு அது பாக்கும்போதே தெரியும். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லா அந்த glitters ஷேட்ல இருக்கும். and பேக் சைடு வந்துட்டு ஃபுல்லா ஒரு ஷைனிங்கான சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். சோ ரெண்டு சைடுமே வந்துட்டு டிஃபரண்டா பார்க்க வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும். பிகாஸ் பேக் சைடுல வந்து நம்ம அந்த மோல்ட் ஃபுல்லா ஃபில் ஆகுற மாதிரி வந்துட்டு ஊத்துனதால அந்த மோல்ட் பின்னாடி வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஷைனிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டிஃபரண்ட் இருக்கும். and இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சோ ஸ்ட்ராங்கா கண்டிப்பா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ற அந்த ரெசினோட ரேஷியோஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். and கரெக்டா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி கீ செயின்ஸ் இல்ல ரெசின்ல என்ன செஞ்சாலுமே நமக்கு அப்பதான் ஸ்ட்ராங்கா கிடைக்கும்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்என்வி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சைடில் அடிஷ்னலாக வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் வந்துட்டு நீங்கள் அந்த சாண்ட் பேப்பர், சாஃப்ட் சாண்ட் பேப்பர் இருக்குது, ஸோ அதை வச்சு கூட வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடிஷ்னலாக வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம வந்து அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன அந்த எஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். சாண்ட் பேப்பர்லேயே வந்துட்டு 2 இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஹார்ட் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, உங்கள் கீச்செயின் வந்து சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சாஃப்டாக கொடுக்கலாம், இல்லை ஹார்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹார்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த நேம் கீச்செயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. உங்கள் பாப்பாவோட நேம் இது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் கீச்செயின்ஸ், உங்கள் ஃபேவரட் பர்சனோட கீச்செயின்ஸ், உங்களோட நேம் கீச்செயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அபவுட் பேஜில் இருக்க மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான அழகான கீச்செயின் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் என்ன கலர் காம்பினேஷன் வேணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நீங்களே ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ்டாக வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இப்போவே வந்துட்டு உங்கள் ஆர்டரை இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்வி வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருந்த லெட்டர்ஸை நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்குவிக் அப்படிங்கிற ஒரு க்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிக்விக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்துட்டு மோஸ்ட்லி சேமாக தான் இருக்குது. பட் ஃபெவிக்விக்கோட வந்துட்டு இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுது. இது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசின்காகவே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு அட்டாச்சாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்என்வி கீச்செயின் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 இனிஷியல்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அதே மாதிரி இனிஷியல்ஸ் கீச்செயின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹுதா அப்படிங்கிற வந்துட்டு அந்த நேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெச்மே வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 5 லெட்டர்ஸ்மே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஹுதா அப்படிங்கிற நேம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் அந்த க்ளூ அப்ளை பண்ண உடனே அந்த ரெசின் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுது அப்படின்றது பார்ப்பீங்க. இது வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக ஸ்டிக் ஆகணுன்றது வந்துட்டு உங்கள் கீ செயினோ இல்லை நீங்கள் ரெசினில் என்ன செஞ்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிடுது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸ் பண்ண ரேஷியோ வந்துட்டு சரியாக இல்லை, கொஞ்சம் வந்துட்டு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ்குவிக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டிக் ஆக ரொம்ப டிலே ஆகுது. ஒரு 5 to 10 minutes வந்துட்டு ஆகுது. பட் வந்துட்டு ஸ்டிக் ஆகுது. அதே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுது. இப்போ நான் எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் மற்ற லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஏல பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த பேஸ் பார்ட் மட்டும் தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு வேறு எங்கேயுமே நம்ம ஜாயின் பண்ண முடியல. அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்துட்டு அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஹுதா அப்படிங்கிற நேம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை வந்து நம்ம கீச்செயினாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நேம் போர்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து அந்த குட்டி குட்டி சீரியல் லைட்ஸ் வந்துட்டு வைப்பாங்களா, ஸோ இதை சுற்றி அந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் வச்சு நம்ம ஹோம் டெக்கர் ஐடியா கூட வந்து பண்ணலாம். ரொம்பவே பக்காவான ஒரு சூப்பரான ஐடியானே சொல்லலாம். எனக்கு இதை பார்த்ததுமே அந்த எஃபெக்ட் தான் தோணுச்சு. இதை வந்து நம்ம டேபிளில் வச்சுட்டு பக்கத்தில் அந்த பாப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அந்த லைட் செட்டிங்ஸ் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க என்கிட்ட கீ செயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ஹெட்ஸில் மட்டும் அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு ஹெட் பின்னை நல்லா வளைச்சிட்டு அதில் போட்டுட்டு பேலன்ஸ் இந்த ஹெட் பின்னில் அந்த கீ செயின் ஹேங்கிங் இருக்குல்ல அதையுமே வந்துட்டு மாட்டிட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கீ செயின் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஒரு நேம் போர்ட் கீ செயின் வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீ செயினுமே இது. எல்என்வி கீ செயினுமே வந்துட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கீ செயின் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.